ஒரு 5 மினிட்ஸ் வெயிட் பண்ணலாமா? ஓகே மேம். ஓகே. ஓகே. நிறைய பேர் வரா மாதிரியே போட்டிருக்காங்களே. wonderful topic. என்ன டாபிக் சார்? டாபிக் என்ன ரகு சார்? சொல்லுங்க. ஆயுர்வேதிக். ஆயுர்வேதிக்கா? தன்வந்திரி இது பயோமெடிக்கல் தன்வந்திரி. வருதா உங்களுக்கு? ஸ்கிரீன் வருதா? இல்லையே, அவங்க ஸ்கிரீன் ஷேர் இருக்க. ஸ்கிரீன் கார்டு உங்களுக்கு வருமே, சாகத்தியான்னு வருமே. சாகத்தியான்னு வந்துருக்கு. அதான் இனிமேல் அவங்க பேசுவாங்க ஒரு 5 நிமிஷம் அப்புறம். தன்வந்திரி ஸ்கிரீன் தெரியாது. சகாயத்தா. அதான் தன்வந்திரி பயோமெடிக்கல் அட்வான்ஸ் மொபிலிட்டி சொல்யூஷன். மோகன் சார் வணக்கம். வணக்கம். அட்வான்ஸ் மொபிலிட்டி சொல்யூஷன். வெரி நைஸ். அப்போலோவே இப்போ ஆரம்பிச்சிட்டாங்க ஆயுர்வேதிக் செப்பரேட்டா. ஒரு டிவிஷனே ஆரம்பிச்சிட்டாங்க இப்போ. அப்போலோ ஆயுர்ன்ட்டு ரொம்ப பிரமாதமா வந்துட்டு இருக்கு. அப்புறம் இப்போ இன்சூரன்ஸ் கம்பெனி ரீஇம்பர்ஸ்மென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அதுதான் மெயின் நமக்கு. ஆயுர்வேதிக் ஆயில் மசாஜ் அதெல்லாம் நான் இன்டர்வென்ஷனிஸ்ட் ட்ரீட்மெண்ட் நல்லதுதான். இல்ல அது குட். அண்ட் இந்தியன் மெடிசன் அது ஆக்சுவலா. அலோபதி அவர் மெடிசன். நீங்க டிசிஆர் போடுனீங்க, ரொம்ப நல்லா போடுனீங்க. People should come. Excellent. நீங்க ஓட்டுறீங்க. நேரு at 88 வண்டி ஓட்டின்னு வராரு. கிரேட். ஆமா, அவர் அங்க இருந்து வராரு. நிறைய பேர் வராங்க. 5-6 பேர் வராங்க. மீதி இப்ப ஜாயின் பண்ணவங்க எல்லாம் வரமாட்டாங்க. இங்கதான் பக்கத்துல இருக்காங்க, வரமாட்டேன்றாங்க. அதனால எல்லாருக்கும் தனித்தனியா கூப்பிட்டு சொல்ல போறேன். ஒரு மீட்டிங்ல 10 பேர் இருந்தா நல்லா இருக்கும் அட்லீஸ்ட். ஆமா, மினிமம் ஒரு 10 பேர் இருந்தா எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் இது நல்லா இருக்கும். எக்ஸ்சேஞ்ச் ஆஃப் வியூஸ் இருக்கு. அப்புறம் அந்த கோஆர்டினேட்டர்ஸ்க்கு பண்றதுக்கு ரொம்ப எந்தூசியாஸ்டிக்கா பண்ணுவாங்க. அஸ்வதி கோஆர்டினேட்டர் ஒரு half an hourக்கு ஏதாவது ஒரு நியூ கேம் போடுறாங்க. அது கொஞ்சம் நல்லா இருக்கு. அஸ்வதி இஸ் டூயிங் a wonderful job. ஆமா, நல்லா இருக்கு. கேம்ஸும் நல்லா இருக்கு. நம்ம கையில கை நடுக்கும், அது கண்ணு பாரு, அதெல்லாம் கொஞ்சம் நமக்கு செக் பண்ணிக்கலாம். அது Ashwati is doing a wonderful job. Yeah, good. காஞ்சனா சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? வணக்கம். நல்லா இருக்கேன். 3 தரம் நல்லா இருக்கேன். ஆயுர்வேதிக் யூஸ் பண்றீங்களா? என் வீட்டுக்காருக்கு நான் ஆயுர்வேதிக் தான் பண்ணோம். நாங்க கேரளா போயிட்டு ஸ்ட்ரோக்குக்கு. கேரளான்னா ஆயுர்வேதிக் தான். அங்க போய் 21 நாள் இருந்து சரி பண்ணோம். வாத்து கொஞ்சம் குழறி வந்தது. கோட்டக்கல்லா? உள்ளூர் திருச்சூர் பக்கத்துல. திருச்சூர்ல தான் இருந்தேன். 4 வருஷம் இருந்தேன் திருச்சூர்ல. இன்னும் அந்த அவருடைய டாக்டர் விசிட்டிங் கார்டு ஒண்ணு வச்சிருக்கேன். என்னன்னாக்கா, நான் அங்க போனோமா, எங்க அட்ரஸ் மயிலாப்பூர் இல்லையா? மயிலாப்பூர்ல ஒரு ஆயுர்வேதிக் ஹாஸ்பிட்டல் இருக்கு, கச்சூர் ரோட்ல இருக்கு. இந்த ஹாஸ்பிட்டல் இங்க என்ன மெடிக்கல் காலேஜ் தானே, அது படிச்ச பொண்ணுதான் அங்க ஒர்க் பண்ணாங்க. அவங்க எங்களை சொன்னாங்க, ஏங்க உங்க வீட்டு பக்கத்துலயே இருக்கேன், எதுக்கு நீங்க இவ்வளவு தூரம் வந்தீங்க? நீங்க 21 நாள் தங்கினாங்க. அதான் பக்கத்துல இருந்து நமக்கு தெரிய மாட்டேங்குது நமக்கு. பட் அங்க ஹாஸ்பிட்டல் இருக்குன்னு தெரியும் எங்களுக்கு. என்ன ஒரு சோசியல் சர்வீஸ் மாதிரி கம்மி பைசாவுக்கு வாங்குவாங்க. அப்பெல்லாம் சார்ஜ் பண்ணி வாங்குவாங்க. நமக்கு எங்க சம்பந்தி ரெக்கம் பண்ணாரு. எங்க சம்பந்தியோட ஃப்ரெண்டு தான் அந்த டாக்டர் சேவியர். அதனால அவர் சொன்னாரு, நம்ம சம்பந்திக்கு மரியாதை கொடுக்கணும்ல,
ஏதோ ஒரு ரீசன் அங்க போன அவள்தான். அங்க போயிட்டு 20 நாள் இருந்து, இன்னொன்னு அங்க எதிர்க்கவே தன்வந்திரி கோயில் இருந்துச்சு, அங்கேயே வச்சிருக்காங்க அந்த ஹாஸ்பிட்டல்லயே. டிஃப்ரெண்ட். அந்த அடுப்புல தான் சமைச்சு கொடுத்தாங்க. மேம் ஒரு விஷயம் வந்துட்டாங்களா ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸ்டார்டிங்க ஓகே கலாவதி மேம் நீங்க ப்ரே பண்றீங்களா? ஓகே க்ளோஸ் கலாவதி மேம். குட் ஈவினிங் எவ்ரிஒன். குட் ஈவினிங் எவ்ரிஒன். ஸோ இன்னைக்கு வந்து தன்வந்திரில இருந்து நமக்காக செஷன் பண்ண ஹேண்டில் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்கள நம்ம வெல்கம் பண்ணிடலாம். ப்ளஸ் நம்ம ஆஸ் யூஷுவல் நம்ம செஷனை ஸ்டார்ட் பண்ணும்போது நம்ம ப்ரேயரோட ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ கலாவதி மேம் ப்ரேயர் ஸ்டார்ட் பண்ணுவோம். இளந்தரும் செல்வம் தந்திடும் அடியார் படுதுயர் ஆயனவெல்லாம் நிரந்தரம் செய்யும் நீழ்விசும் பொருளும் அருளோடு பெருநிலம் அளிக்கும் பெற்ற தாயினும் ஆயனு செய்யும் வளர்ந்தரும் மற்றும் தந்திடும் பெற்ற தாயினும் ஆயனு செய்யும் நலந்தரும் சொல்லை நான் கண்டு கொண்டேன் நாராயணா என்னும் நாமம். புக்ஸ்டமிடன்றேன். வெரி நைஸ். தேங்க்யூ மேம். தக்ஷின் மேம் நம்ம செஷன் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மேம். தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் டுடே மேம். தேங்க்யூ மேம். ஆக்சுவலா வந்து தக்ஷின் இப்போ One minute, sorry to அல்ல. disturb you. Ashwati, small kindly do the introduction, Ashwati. Yes ma'am, yes ma'am. I would like to introduce Dakshin ma'am. Dhanvantri Biomedical Private Limited, established in 2019, is a Coimbatore-based company focused on improving life for individuals with limited mobility. They design innovative mobility solutions like smart wheelchairs with hygienic support, addressing toileting needs and promoting dignity. The company serves underserved communities, emphasizing patient well-being and rehabilitation. Recognized with multiple awards, they are led by founder and CEO Shruti Babu, delivering holistic impact through integrated mobility and hygiene solutions. On behalf of Dignity Foundation, I welcome Dakshin ma'am. Thank you, ma'am. Over to you, ma'am. Thank you so much, ma'am. Good evening, everyone. ஆக்சுவலி தக்ஷின் வந்துட்டு இப்போ அவைலபிள் இல்லை. அவங்க தான் ஹேண்டில் பண்ணிட்டு இருந்தாங்க. ஆக்சுவலா அவர் வந்து இப்போ அவைலபிளா இல்லை. என் பேர் அனுஜா. ஐ எம் டேக்கிங் ஓவர் திஸ் மீட். உங்க முகம் தெரியலையே. அனுஜ் எஸ், வெயிட் மினிட். விஷ்ணு பிரியான் வந்திருக்கு. Thank you. I'm visible. தெரியுறேனா மேம்? Clearly. ஆஃபீஸ் லேப்டாப்ல வந்து ஜாயின் பண்ணியிருக்கேன், அதனால வந்து விஷ்ணு பிரியான் இருக்கு. ஆக்சுவலி வந்துட்டு இப்போ எதுக்காக வந்து இந்த மீட் வச்சிருக்கோம்னா வந்து தன்வந்திரி பயோமெடிக்கல் அப்படின்றது வந்து ஒரு வீல் சேர் மேனுஃபேக்சரிங் கம்பெனி பேஸ்ட் இன் கோயம்புத்தூர். நாங்கள் வந்து டாய்லெட்டிங் அண்ட் கிளென்சிங் வீல் சேர்ஸ் வந்துட்டு மேனுஃபேக்சரிங் பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து சோஷியல் இம்பாக்ட்ஃபுல்காக அட்வான்ஸ்டு மொபிலிட்டி சொல்யூஷனாக வந்துட்டு இது வந்து 2019 வந்து மேனுஃபேக்சரிங் ஸ்டார்ட் பண்ணி 2023 வந்து ஆக்சுவலாக லான்ச் ஆச்சு. அப்புறம் ஒரு 2-3 இயர்ஸாக வந்து ஒரு 500 யூனிட்ஸ் கிட்ட வந்து பெனிஃபிஷரிஸ்க்கு வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். 1 minute. ஸோ இப்போ நம்ம பார்த்தோம்னா வந்துட்டு திடீர்னு ஆக்சிடென்ட் ஆகிடுது, இல்லை ஒரு சர்டின் ஏஜ் லிமிட் வந்துட்டு ரீச் பண்ணதுக்கப்புறம் ஒரு நாள் திடீர்னு காலையில் எந்திரிக்கும் போது நம்மளால எந்த ஒரு வேலையும் நம்மளே செஞ்சுக்க முடியாது. நடக்கிறதுக்கும் இல்லை எங்கேயாச்சும் போகிறதுக்கும் எல்லாத்துக்கும் ஹெல்ப் தேவைப்படும். மெயினாக வந்து டாய்லெட் யூஸ் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணும்போது ஒருத்தவங்களோட நீட் நமக்கு வேணும் அப்படின்றது வந்து ரொம்பவே ஒரு கஷ்டமான ஒரு விஷயம். அது நம்மளோட டிக்னிட்டியை வந்துட்டு ரொம்பவே அந்த இடத்துல வந்து நம்ம லாஸ் பண்ணிடுறோம். அப்போ நம்ம டிக்னிட்டியை வந்து திருப்பியும் கொண்டு வரதுக்காக நம்ம உருவாக்குனது தான் வந்துட்டு நம்மளோட சொல்யூஷன் தான் சகாயத்தா.
இந்த சகாயத்தா வீல் சேர்ல பார்த்தீங்கன்னா வந்து இன்பில்ட் டாய்லெட் அண்ட் கிளென்சிங் சிஸ்டம் இருக்கு. வீல் சேர்லயே வந்துட்டு டாய்லெட்டாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். உங்களுக்கு தேவைப்படும் போது இதை பெட் மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். டாய்லெட் போயிட்டு க்ளீன் பண்றதுக்காகவும் யூஸ் பண்ணிக்கலாம். வீல் சேர்லயே க்ளீன் பண்ணிட்டு நமக்கு ஒரு கமோட் சிஸ்டம் இருக்கு. அதுலயே வந்து ரெஸ்ட் ரூம் போறதுக்கு யூஸ் பண்ணிக்கலாம். பெட்ல இருந்து ஈஸியா டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கான சிஸ்டம் இருக்கும். ஈஸியா வீல் சேர்லயே வந்துட்டு டாய்லெட் போயிட்டு அதை க்ளீன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் அதை டிஸ்போஸ் பண்றது எல்லாமே வந்து ஒரு நம்மளால முடியாத ஒரு பட்சத்துல வந்துட்டு நம்ம கூட இருக்கவங்க, நம்ம அப்பாவோ அம்மாவோ இல்ல நம்ம மகனோ யாரோ ஒருத்தர் பண்ணும்போது அது ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும். அந்த மாதிரி நிறைய எங்க தாத்தா பாட்டி இந்த மாதிரி நிறைய பேரை பார்த்திருப்போம். அப்போ அதெல்லாம் வந்து ரீஸ்டோர் பண்றதுக்காக நம்ம உருவாக்குனது தான் வந்து இந்த சகாயத்தா அப்படின்ற வீல் சேர். ஓகேங்களா? இது வந்து ஒரு சின்ன வீடியோ டெமோவா வந்து இது எப்படி யூஸ் ஆகும் அப்படின்னு போட்டு காட்டுறோம். இப்போ இதுதான் வந்து பிடட் சிஸ்டம். டாய்லெட் போயிட்டு அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணிக்கும் போது ஒரு கிரீன் கலர் ஸ்விட்ச் இருந்தது இல்லைங்களா, அதை வந்து ப்ரெஸ் பண்ணும்போது வாட்டர் வந்து தானா ஸ்பிளாஷ் ஆகி அதுக்கப்புறம் வந்து க்ளீன் பண்ணிடும். நம்ம பாடியை அதுவே க்ளீன் பண்ணிடும். அதுக்கப்புறம் இந்த கமோடை மட்டும் ரிமூவ் பண்ணி அதுக்கு ஒரு தனியாக லிட் கொடுத்துருவோம். அதை வந்து க்ளோஸ் பண்ணி நம்ம டிஸ்போசலுக்கு எடுத்துக்கலாம். இந்த டிஸ்போசல் ஒர்க் மட்டும் நமக்கு யாராச்சும் ஒருத்தர் வந்து கூட இருந்து பார்த்துக்கிற மாதிரி இருக்கும். இது வந்து பெனிஃபிஷரி ஒருத்தங்களோட லைஃப் ஸ்டோரி. ஆடியோ கேக்குதுங்களா? ஆடியோ கேட்கல. நோ ஆடியோ. ஆடியோ கேட்கல. அந்த ஒரு வீடியோல ஒருத்தர் எக்ஸ்பீரியன்ஸ் சொல்றாங்க, அது காதுல விழு. அதுக்கு விழல. காப்பி சாப்பிட்டு நம்ம 2 பேரும் வெளில போட்டு வரலாம். ஸ்கிரீன் ஷேர் பண்ணும்போது ஆடியோவும் செலக்ட் பண்ணணும். ஆடியோ அண்ட் வீடியோ செலக்ட் பண்ணாதான் வரும் எங்களுக்கு ஆடியோ. இப்போ நீங்கள் ஸ்க்ரீன் ஷேரை ஸ்டாப் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணணும். அப்போ ஆடியோ செலக்ட் பண்ண எங்களுக்கு கேட்கும். என்னோட பேர் தினேஷ். நான் வந்து 2022 எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து இப்போ கேக்குதுங்களா? இப்போ கேக்குது, ஆடியோ வருது. என்னோட பேர் தினேஷ். நான் வந்து 2022 எனக்கு இந்த மாதிரி ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. அதுல இருந்து வீட்டுக்குள்ளே இருப்பேன். வெளியே சுத்தினேன். நான் தினமும் வீட்டுக்குள்ளே இருப்பேன். அந்த அளவுக்கு இப்போ அவனுக்கு ஹெல்ப் ஒருத்தர் பண்ணுவேன். அதுதான் கஷ்டமா இருக்கு. சகாயத்தா வீல் சேர் கிடைச்சதுக்கு அப்புறம் பேஸ்கெட் பால் ஸ்டேட் மேட்ச் வச்சிருந்தாங்க. அதில் நாங்கள் கலந்துக்கிட்டு மெடல் அவார்ட்ஸ்லாம் நிறையா வாங்கினோம். எனக்குள்ள கான்ஃபிடென்ட் வந்து நான் எஜுகேஷனை கண்டினியூ பண்ணலாம் அப்படின்னு எனக்கு கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. இப்போ பிகாம் கரஸ்ல அப்ளை பண்ணி படிச்சுட்டு இருக்கிறேன். ये व्हील चेयर मेरे लिए बहुत उपयोगी, इससे हमारा जीवन आसान हो गया। मैं इसमें आराम से अंदर और बाहर आ जा सकता हूँ।
Voice is very low. हमारे जीवन में बहुत आसानी हो रही है। என் பேர் பிரியங்கா. இந்த வீல்சேர் எனக்கு கிடைச்சதுக்கு அப்புறம் என்னால என்னோட டெய்லி ரொட்டீன் வந்துட்டு இண்டிபெண்டா என்னால செஞ்சுக்க முடியுது. நான் இந்த வீல்சேரை வச்சுட்டு நம்மளுக்கு ஃப்ரீயா டாய்லெட் போயிடுவேன். என்னோட வேலைகளை நானே ஓரளவுக்கு செய்யறதுக்குள்ள வாய்ப்பு எனக்கு கொடுத்துருக்கீங்க. இந்த வீல்சேர் வந்து எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. எக்ஸ்பெஷலி இந்த டாய்லெட் போகிற மாதிரி டைப்பில் வந்து வீல்சேர் கொடுத்துருக்காங்க. இது வந்து எனக்கு டாய்லெட் போயிட்டு நானே வாஷ் பண்ணுற மாதிரி ஈஸியாக இருக்குது. யூஸ் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது. எனக்கு ஆக்சிடென்ட் ஆகி கிட்டத்தட்ட 6 வருஷம் ஆச்சுங்க. 6 வருஷமா வீட்டில் தான் இருக்கேங்க. எங்கேயும் வெளியே எங்கேயும் போகிறது இல்லைங்க. இந்த வீல் சேர்னால ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுங்க. வெளியே போகிறதுக்குலாம் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இதுக்கு முன்னாடி நான் எங்கேயும் வெளியெல்லாம் போக மாட்டேங்க. என்ன காரணம் அப்படின்னா இந்த பாத்ரூம் ஒர்க்கெல்லாம் கொஞ்சம் சிரமமாக இருக்குங்க. அதனால நான் வெளியே எங்கேயும் போகிறது இல்லைங்க. மனசில் ஒரு தைரியம் வந்துருச்சுங்க. என்ன காரணம் அப்படின்னா யூரின் போர்க்கு, மோஷன் போர்க்கு எல்லாமே இதில் வந்து ஃபுல்லாக குக் பண்ணியிருக்கிறதுனால எனக்கு கொஞ்சம் வெளியே போகும்போது தைரியமாக இருக்குது. मॉडर्न व्हीलचेयर प्रोवाइड की। इस व्हीलचेयर में सब कुछ में मेरी जिंदगी बदल दी। अब मैं आराम से अपनी दिनचर्या की चीजें इस पे कर सकता हूँ। இப்போ செஸ்ட்டுக்கு கீழே எந்தவித சென்சேஷனும் இல்லை. இதனால் என்னுடைய தினசரி பவுல் பிளாடர் கண்ட்ரோலில் எனக்கு ரொம்ப சிரமம். இப்போ அதில் இருக்கிற ஸ்ப்ரே கிளினிக் டைப் இதெல்லாம் எனக்கு நானே என்னுடைய தேவைகளுக்கு யூஸ் பண்ணிக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப உதவியாக இருக்குது. பார்த்திங்கன்னா பெட்டில் தான் பேப்பர் வச்சு அந்த பேப்பரில் தான் பார்த்திங்கன்னா டாய்லெட் போகும். சில டைமில் பல சங்கடங்கள் இப்படியெல்லாம் இருக்கும். ஆனால் இருந்தாலும் இந்த பார்த்திங்கன்னா சில ஹெல்த்து இந்த காரியங்கள் எனக்கு இந்த ஹெல்ப் பண்ண ரொம்ப எனக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னோட மனமார்ந்த நன்றி. ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி தெரிவிச்சுக்கிறேன். ரொம்ப தேங்க்ஸ். देवानु छत में लो. अच्छा हाँ वांदो चलो अंदर જોવાની જરૂર છે. சோஃபார் நாங்கள் கலெக்ட் பண்ண இம்பேக்ட் வீடியோஸ் இது இப்போ நாங்கள் ஷோ பண்ணது. இது வந்து பார்த்தீங்கன்னா எவ்ரி 3 months வந்து வீல் சேர் ப்ரொவைட் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு பெனிஃபிஷரிக்கும் கால் பண்ணி அவங்களுக்கு வீல் சேர் யூஸ் பண்ணிட்டு இருக்காங்களா, இதில் ஏதாச்சும் வந்துட்டு ஸ்ட்ரெயின்ஸ் இருக்கா, அவங்களுக்கு அது கம்ஃபர்டபுளா இல்லையா அப்படின்றத கேட்டு மறுபடியும் வந்து ஏதாச்சும் டிசைன்ல சேஞ்சஸ் இருக்கு அப்படின்னாலும் நாங்கள் அதை பண்ணிட்டு வந்துட்டு இருக்கோம். இந்த வீல் சேரை வந்து இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பான்சர்ஷிப்ல வந்து ப்ரொவைட் பண்றோம். அந்த ஸ்பான்சர்ஷிப்ல வந்து ஒரு டைமும் வந்து ஒரு மாதிரி சிஎஸ்ஆர் ஒர்க்ஸ்ல ஸ்பான்சர்ஷிப்ல ஸ்கீம்ஸ்ல வந்துட்டு ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். இப்போ வந்து ப்ரொவைட் பண்ற ஸ்பான்சர்ஷிப்ல வந்து சப்சிடியில கொடுத்துட்டு இருக்கோம். இது பாத்தீங்கன்னா நீங்க மினிமமா வந்து 4500 to 7000 வந்து பே பண்ற மாதிரி இருக்கும். எதுக்காகனா இந்த வீல் சேரோட மார்க்கெட் பிரைஸ் வந்து 40,000 rupees. ஓகேங்களா. இதை வந்து சப்சிடியா கொடுக்கும்போது அவங்களோட மினிமம் ஓனர்ஷிப் அமௌண்ட், அவங்க வந்து ஃப்ரீயா ஒரு பொருளை வாங்கி யூஸ் பண்றேன் அப்படின்றது இல்லாம அவங்க சொந்தமா ஒரு வீல் சேர் வாங்கி யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எல்லா தேவைகளையும் பூர்த்தி பண்ணக்கூடிய ஒரு வீல் சேர் வந்து அவங்க யூஸ் பண்ணிட்டு இருக்காங்கன்னு அவங்களுக்கு புரியணுன்றதுக்காக வந்துட்டு இந்த அமௌண்ட் வந்துட்டு இது பண்ணுவோம். இதுவே வந்து ஹோம் டெலிவரி வந்து பண்ணி கொடுப்போம். இந்த 7000க்குள்ள வந்துட்டு அவங்களோட இன்கம் பேஸ் பண்ணி இது வந்து வரும். இது எப்படி வந்து அப்ளை பண்ணணும்னு சொன்னா வந்துட்டு இதுக்கு வந்து ஒரு அப்ளிகேஷன் ஃபார்ம் இருக்கு. அந்த ஃபார்ம் வந்து ஒருத்தருக்கும் இண்டிவிஜுவலா ஷேர் பண்ணுவேன். இந்த ஃபார்மை நீங்க பிரிண்ட் அவுட் எடுத்துட்டு அந்த ஃபார்ம்ல வந்து ஃபில் பண்ணணும். பேசிக்கான டீடைல்ஸ் இருக்கும். யாருக்காக வீல் சேர் வேணும், அவங்களுக்கு என்ன மெடிக்கல் கண்டிஷன் இருக்கு அப்படின்றதெல்லாம் ஃபில் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு ரெஃபரன்ஸ்க்காக ஒரு டாக்டர் கிட்டயோ அப்படி இல்லைன்னா கிளினிக்ல அவங்க ரெகுலரா செக் பண்றவங்க கிட்டயோ வந்துட்டு ஒரு சைன் வாங்கி தரணும். அதுக்கப்புறம் அது கூட அவங்களோட மெடிக்கல் சர்டிஃபிகேட், மெடிக்கல் கண்டிஷன் நடக்க முடியாம இருக்காங்க, ஏஜ் ரிலேட்டட் இல்ல மொபிலிட்டி ரிலேட்டட் இஷ்யூஸ் இருக்கு அப்படின்னா அது கொடுக்கலாம். இல்ல டிசேபிள்டா ஒரு பர்சன் இருக்காங்கன்னா அவங்களோட டிசேபிலிட்டி சர்டிஃபிகேட் வச்சு கொடுத்துக்கலாம். அப்புறம் அவங்களோட ஆதார் கார்டு, ரேஷன் கார்டு ஆர் இன்கம் சர்டிஃபிகேட். இது எதுக்காகனா அந்த சப்சிடைஸ்டா கொடுக்கறதுக்கு அவங்க எலிஜிபிளா இருக்காங்களா அப்படின்னு செக் பண்றதுக்காக ரேஷன் கார்டு ஆர் இன்கம் கார்டு வந்துட்டு இன்கம் சர்டிஃபிகேட் வந்து வாங்கணும். அதுக்கப்புறம் ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ, அவங்களோட கண்டிஷன் வந்து எப்படி இருக்கு, நடக்க முடியல அப்படின்னு நம்ம ஸ்பான்சர்ஷிப்க்கு பண்றவங்களுக்கு கொடுக்கறதுக்காக ஒரு ஃபுல் சைஸ் போட்டோ.
இதெல்லாம் வச்சு நம்ம அப்ளை பண்ணலாம். இப்போ வந்து அப்ளை பண்ணுறதுக்காக சப்போஸ் கோயம்புத்தூர் தான் வந்து கம்பெனி பேஸ் ஆயிருக்கு. நீங்கள் டைரெக்டாக வந்து வீல் சேரை பார்க்கணும், டைரெக்டாக ஒரு டெமோ செஷன் வந்து பார்க்கணும் அப்படின்னா வந்துட்டு இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த அட்ரஸில் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம். அண்ட் 2 காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம். இந்த காண்டாக்ட் நம்பரில் கால் பண்ணி எனி டைம் வந்து ஒரு 9 to 5:30 or 6க்குள்ளே வந்துட்டு கால் பண்ணிங்கன்னா வந்து இந்த 2 காண்டாக்ட் நம்பர்ஸ்லையும் ஃபோன் பண்ணும்போது எடுத்து உங்களுக்கு எந்த அதர் குவரிஸ் ஏதாச்சும் இருக்கு அப்படின்னு சொன்னா வந்து கேட்டுக்கலாம். தேங்க்யூ. இப்போ ஏதாச்சும் டவுட்ஸ் இருக்கு இல்லை இதை பத்தி ஏதாச்சும் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கேளுங்க, நான் ஆன்சர் பண்றேன். இந்த பெட்ல இருந்து வீல் சேருக்கு டிரான்ஸ்ஃபருக்கு என்ன கன்வீனியன்ஸ்? ஒரு பெட்ல படுத்துட்டு இருக்கோம், பெட்ல இருந்து வீல் சேருக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணும்போது சம்டைம்ஸ் ரொம்ப ஸ்ட்ரெயின் ஆகுது. எஸ். So how to transfer அந்த கன்வீனியன்ஸ் இருக்கா? transfer from bed to wheelchair to bed. எஸ் சார், எஸ். ஒரு நிமிஷம். someone was telling அது ஃபெசிலிட்டி இருக்குன்னு அந்த இதுல வீடியோல சொன்னாங்க. ஆமா சொன்னாங்க. just want to know what is that facility. Yes. No, I presume actually this can be extended as a bed. அந்த மாதிரி ஆகிட்டு அப்படியே பெட்ல இருந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். Okay. Is that so? Yeah, it's good. அவங்கள கேட்டு அவங்க கொஞ்சம் டெமோ பண்ணா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். எஸ், ஒரு டெமோ வீடியோ வந்து நான் ஃபுல்லா ஷோ பண்றேன் உங்களுக்கு. அதுல எல்லா ஃபீச்சர்ஸும் ஆட் ஆயிருக்கும். அது ஒன்று சொல்லுங்க. அப்புறம் வந்து இஸ் தேர் an electric city operated ஆட்டோமேட்டிக் ஆப்ஷன் ஏதாவது இருக்காது சொல்லுங்க. ஆக்சுவலி வந்து இப்போதைக்கு எலக்ட்ரிக்கல் வெர்ஷன் வந்து ரிசர்ச்ல இருக்கு சார். சேம் இதே கமோட் வீல் சேரோட எலக்ட்ரிக்ல இது வந்து ஒரு ஜூலை மந்த்ல வந்துட்டு லான்ச் ஆகுற மாதிரி இருக்கும். இப்போ வந்துட்டு இது மேனுவலி ஆப்ரேட்டட் வீல் சேர் தான். இப்போ somebody wants to pay in full and purchase on its own, அது ஓகேவா? எஸ் எஸ் எஸ். ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு சப்சிடி தேவையில்லை, I would like to pay buy it off myself. எஸ் சார், எஸ். அவங்களோட ப்ரீவியஸ் ஸ்லைட்ல அந்த டில்ட் பண்ற மாதிரி காமிச்சிருந்தாங்க. கரெக்ட். எஸ் சார், எஸ். பண்ணலாம்ன்ற மாதிரி காமிச்சாங்க. அது காமிச்சிருந்தீங்கன்னா நம்ம முதல் ஸ்லைட்ல இருந்தது. சார் நான் டெமோ வீடியோ எடுத்துட்டு இருக்கோம் சார். அதுல உங்களுக்கு எல்லாமே கிளியரா எக்ஸ்பிளைன் பண்ணிடுறோம். இப்போ ஒரு வெப்சைட் டீடைல்ஸ் ஏதாவது இருந்தாலும் எனக்கு கொடுங்க. ஓகே சார், ஓகே. Hello. Sure, sir. My name is Rajappan. சொல்லுங்க சார். My video is stopped. There is no video there. There is only slide. இல்ல அவரோட வீடியோ. அவரோட வீடியோ ஸ்டாப் ஆயிடுச்சு. Notice there your video is stopped. It is written. No, I think the microphone is admin should do something. But I am not able to hear you. Anybody is talking to me at all. ஒரு தடவை லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்க. ராஜபன் உங்க சிஸ்டம்ல தான் ஃபால்ட். லாக் அவுட் பண்ணி லாகின் பண்ணுங்க. Join Zoom meeting இருக்கு, அது போதுமா? அந்த ஜாயின் பண்ணும்போது ஜாயின் வித் ஆடியோ, ஜாயின் வித் வீடியோ ரெண்டு கிளிக் பண்ணுங்க. உங்களுக்கு இப்ப இவரு மோகன் கிருஷ்ணன் என்னெல்லாம் தெரியுதா ராஜப்பன் சார்? என்னங்க? இல்ல வீடியோ தெரியுதான்னு. ஆமா, அவங்க ஸ்கிரீன் ஷேர் பண்ணல, நிறுத்திட்டாங்க. ஸ்பீக்கர் மட்டும் வருது, யார் பேசுறாங்களோ அவங்க பேஸ் வருது. அது வருது இல்லையா உங்களுக்கு? இல்ல அவருக்கு he is just getting one notification that video audio stopped ன்னு அவரோடது. அதான் இத எடுத்துன்னு போல வரும் இன்னும் கொஞ்சம் ஏதோ வீடியோ எடுக்கிறாங்க, அது வந்த உடனே வரும். ஓகே ப்ளீஸ் ஸ்டாப். ஓடி வாடி சாமர்த்தியமா எடுத்துக்கணும். அதர்ஸ் மியூட் ப்ளீஸ். யாரும் பேசாதீங்க.
சார் இப்போ இதை நீங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா இதுல ஆம்ரெஸ்ட் எல்லாமே ரிமூவபிளா இருக்கும். ஸோ அந்த வீடியோ தான் எடுத்துட்டு இருக்காங்க. லேப்டாப்ல ஒரு இஷ்யூனால இந்த வீடியோ ப்ளே பண்ணோம். ஆம்ரெஸ்ட்டை ரிமூவ் பண்ணி தனியா எடுத்துட்டு பெட் பக்கத்துல நம்ம வீல் சேரை வச்சுட்டு அப்படியே டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கலாம் ஈஸியா. அப்படிதான் இருக்கும் இது. I tapped it. Done speaking. Yes, sir. My name is Rajappan, but my name has not come in the video. Microphone is unmuted வந்திருக்கு, but nothing is coming. We can hear you. You are able to hear me? Yeah. Yeah. ஆமா இருக்கீங்க. விவோ வைவோ 1904 வருது. ராஜப்பன் ரைட் வந்துச்சு, வீடியோ வந்துச்சு. ஆமா வீடியோ வந்துச்சு. அவருக்கு தெரியுதான்னு தெரியல. அவருக்கு தெரியுது. அப்போ பிடிச்சி கேக்குதா? பேசுறதெல்லாம் கன்வென்ட்ரி ஸ்கிரீன் பாருங்க வருது. இப்ப மியூட்ல இருக்கு. மியூட் பண்ணிருக்காரு. ஓகே. இப்போ இந்த ஹேண்ட் ரெஸ்ட் அட்டாச் பண்றாங்கல்ல சார், இதே மெத்தட் ரிமூவ் பண்ணிட்டு பெட் பக்கத்துல வச்சு டிரான்ஸ்ஃபர் ஆயிக்கலாம். இது எல்லாமே கிளிக்கபிள்ல தான் இருக்கும். ஸோ 1 கிளிக்ல நீங்க இது எல்லாமே ரிமூவ் பண்ணிட்டு திரும்ப அசம்பிள் பண்ணி இல்லை டிராவல் பண்ணும்பொழுதுட்டு கார்ல கொண்டு போகணும் அப்படிங்கிறப்போ கம்ப்ளீட்டா ஃபர்ஸ்ட் நீங்க பார்த்த மாதிரி அன்ஃபோல்ட் பண்ணி கொண்டு போய்க்கலாம். யாருடைய ஹெல்ப் இல்லாம அவங்களே பண்ணிக்கலாமா? யாருடைய ஹெல்ப் இல்லாம எல்லாமே ரொம்ப ஈஸி மெத்தட்ல தான் சார் கொடுத்துருக்கேன். எல்லாமே 1 கிளிக்ல அசம்பிள் பண்ற மாதிரி தான் இருக்கும். ஸ்க்ரூஸ் அண்ட் நட்ஸ் அந்த மாதிரி வச்சு பண்ற மாதிரி எதுவுமே இருக்காதுங்க. நீங்க 7 hours சார்ஜ் பண்ணீங்களா கிளென்சிங் சிஸ்டம் 1 month யூஸ் பண்ணிக்கலாம். மேல் அண்ட் ஃபீமேல் பார்ட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி இதுல அட்ஜஸ்டபிள் பொசிஷன்ஸும் கொடுத்துருக்கோம். பிட்டட்ல கிளென்சிங்காக 6 பொசிஷன்ஸ் இருக்கு சார் இதுல. சரி, எனி மோர் டவுட்ஸ்? வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்குங்களா மேடம்? இப்ப நாங்க நேர்ல வந்து பார்க்கணும், எங்க வந்து பார்க்கணும் இது மாதிரி டெமோ? கோயம்புத்தூர்ல இருக்கு மேம் இதோட ஆஃபீஸ். சென்னையில இல்ல. சென்னையில மியூசியம் ஆஃப் டிசபிலிட்டிஸ் அப்படிங்கிற மெரினா ஆப்போசிட்ல இருக்க மியூசியம்ல நம்மளோட வீல் சேர் ஒன்று இருக்குங்க டெமோக்கு. நாங்க போய் பார்த்திருக்கோமா? அங்க போய் பார்த்திருக்கோம். ஆமா பார்த்தோம், கரெக்ட், ஞாபகம் இருக்கு இப்பதான். ஏன்னா இப்ப கொஸ்டின் கேட்டார்ல பெட்ல இருந்து எப்படி நான் அந்த சேருக்கு போறதுன்ட்டு அத பார்த்தோம் நாங்க. ஆமா ஆமா, தேங்க்யூமா. அப்புறமா இந்த ஜிபே ஒரு மந்த்லி விசிட் போனபோது பார்த்தோம், அத நேரடியா பார்த்தோம். சரி, இப்ப எங்களுக்கு பார்க்காதவங்களுக்கு எப்படி நீங்க டெமோ காட்ட முடியும்? இப்போ நீங்க வீடியோ கால் செஷன் ஏதாவது ஷெட்யூல் அலாட் பண்ணனும்னா உங்களுக்கு வீடியோ கால்லயே நீங்க என்னென்ன சொல்றீங்களோ எல்லாமே வீடியோ நாங்க கால் இப்ப சவுண்டும் கிளியரா இல்ல, பார்க்கிறதுக்கும் சரியா இதுவா இல்ல. இப்போ வீடியோ கால்ல வாட்ஸ்அப்ல கனெக்ட் பண்ணிட்டு நீங்க கேக்க டெமோ எல்லாமே நாங்க ப்ரொவைட் பண்ணுவோம். இது லீட் டைம் ஏதாவது இருக்கா? ஆர்டர் பண்ணி எவ்வளவு நாள்ல?
பிசினஸ் ஒர்க்கிங் டேஸ் 5 to 7 டேஸ்ல டெலிவர் பண்ணிடுவோம் சார். ஓகே. அப்புறம் போஸ்ட் சேல்ஸ் சர்வீஸ் இருக்கு, ஆஃப்டர் சேல்ஸ்? எஸ் சார், சர்வீஸ் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே, வெரி குட். How much does it cost? இட்ஸ் மார்க்கெட் பிரைஸ் 39,999 வருது. சப்சிடியிலும் கொடுத்துட்டு இருக்கோம். ஓகே. சப்சிடி ஃபார் சப்சிடில கொடுக்கறதுக்கு என்ன இன்கம்ல வேலை சப்சிடி கொடுப்பீங்க? இப்போ 30,000 இருக்கிறவங்களுக்கு நம்ம சப்சிடி ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். 4,500 இருந்து 7,000 ரொம்ப 10,000 அந்த மாதிரிலாம் இன்கம் இருந்துச்சுன்னா வில் ட்ரை டு கிவ் under 3,000. ஓகே, ஓகே, குட். So you're saying that 30,000 yeah, it's good. 30,000 per month income. இல்ல 30,000 per month இல்லமா, 30,000 per annum. இல்ல per month தான் சார். 30,000 per month के சப்சிடி கொடுக்குறீங்களா? ஆமா ஆமா. Oh, that's very nice. அதுதான். இல்ல 3 lakhs per annum க்கு வந்து if you are giving subsidy, it's wonderful. இல்ல 30,000 இன்னைக்கு நாளைக்கு ஒரு அமௌண்ட்னு சொல்ல முடியாது. 4 பேர் இருக்காங்க ஒரு குடும்பத்துல. அண்ட் இந்த டிசபிலிட்டி இருக்கவங்களுக்கு எல்லாம் நிறைய ஹெல்ப் வேணும். அதுக்கெல்லாம் எக்ஸ்பெண்டிச்சர் இருக்கு. ஸோ மோஸ்ட் ப்ராபபிலி அதெல்லாம் கணக்கு பண்ணி தான் அவங்க அப்படி கொடுக்குறாங்களா இருக்கும். பட் ஒரு ஸோ அதர்வைஸ் இட்ஸ் 40,000 rupees, right? Okay. Yes. I think it's a good thing. Yes. இதான் உங்களோட மெயின் ப்ராடக்ட்டா இல்ல அதர் ப்ராடக்ட்ஸ் வேற ஏதாவது பண்றீங்களா? இல்ல சார், இதுதான் எங்க மெயின் ப்ராடக்ட். ஓகே, ஓகே, வெரி நைஸ். சரி, இப்போ அந்த சேர்ல உட்கார்றதுக்கு வந்து அந்த பேஷண்ட் வந்து ஸ்லவுச் பண்ணிட்டே இருக்காருன்னா பெல்ட் ஏதாவது இருக்கா? அவங்க மெடிக்கல் கண்டிஷன் எல்லாமே நம்ம ஒன்ஸ் கொடுக்க போறோம், டெலிவர் பண்ண போறோம்னா அவங்க வெயிட், ஹைட், கண்டிஷன் எல்லாமே செக் பண்ணிட்டு பெல்ட் தேவைப்படுதா எல்லாமே கேட்டுட்டு அதுக்கப்புறம் தான் ப்ரொவைட் பண்ணுவோம். ஏன்னா சப்போஸ் கொடுத்து அவங்களுக்கு இது மேட்ச் ஆகலன்ற இஷ்யூ வரக்கூடாது இல்லைங்களா? சோ நீங்க வந்து இங்க வந்து பாப்பீங்களா? இல்ல நாங்க த்ரூ வீடியோ கால் செஷன் இதுலயே பண்ணுவோம். இல்ல சப்போஸ் அவங்களுக்கு அந்த மாதிரி தேவைப்பட்டுச்சுன்னா அதுவுமே ப்ரொவைட் பண்ணுவோம் எமர்ஜென்சி கேசஸ்ல. Very nice. So virtually it's a customized wheelchair. இல்ல சார், கஸ்டமைஸ்ட் இல்ல, physical condition like slouch இருக்கா, பெல்ட் அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே பண்ணி கொடுப்போம். Very good. I think that's a very wise thing and excellent thing. அண்ட் அந்த நெக்குக்கு, ஹெட் ரெஸ்ட்டுக்கு, அந்த இதுக்கெல்லாம் சப்போர்ட் வந்து கொஞ்சம் குஷன் கொடுத்துருக்கீங்க. ஆமா மேம். சீட் ரெக்ஸன்ல கொடுத்துருக்கோம். லெக் சப்போர்ட்டுக்கும் காஃப் பேட் கொடுத்துருக்கோம். அதுலயும் 90 டிகிரி ஆங்கிள் இருக்கு. நீங்க ரிக்ளைன் பண்ணும்போது கால் கீழே தொங்க கூடாதுங்கிற, ஐ மீன் இப்படி இருக்கிற ஸ்லைடா இருக்க கூடாதுன்றதுக்காக அதுக்கும் 90 டிகிரி ஆங்கிள் கொடுத்துட்டோம். ஸோ அதுக்கேற்ற மாதிரி கம்ப்ளீட்டா நீங்க வச்சுக்கலாம். நீங்க என்ன சொல்றீங்கன்னா அதை நார்மல் சேராவும் யூஸ் பண்ண முடியும் அப்படிங்கிறீங்க? ஆமா, சப்போஸ் அவங்களுக்கு வெளியே கொண்டு போகும்போது கம்ஃபர்டபுளா ஃபீல் ஆகல, எனக்கு இப்போ டாய்லெட்டிங் இது வேண்டான்னா அதை ரிமூவ் பண்ணிட்டு நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே, நார்மலா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அந்த சீட் வந்து மெட்டல், என்ன மெட்டல்? எம்எஸ் கொடுத்துருக்கோம். என்னமா? எம்எஸ் கொடுத்துருக்கோம். எம்எஸ். ஓகே. சோ அது வந்து ஃபர்மா இருக்கும் இல்லையா? சீட்டோட மெட்டீரியல் வந்து ரெக்ஸன் மேம். சீட்டோட மெட்டீரியல் ரெக்ஸின். லைக் எனி வீல்சேர் அதுவும் ரெக்ஸின்ல தான் இருக்கும். மற்ற வீல் சேர்ஸ்ல எல்லாமே தின்னா ஒரு ஷீட் மாதிரி கொடுத்துருவாங்க. அப்படி கொடுக்கும் பொழுது கொஞ்சம் இயர்ஸ் ஆக ஆக கீழே இறங்கின மாதிரி ஆயிடும். தென் அவங்களுக்கு பெட் சோர் எல்லாமே வரும். அதனால நாங்க அதுக்கேற்ற மாதிரி ரெக்ஸின் வித் வாட்டர் ப்ரூஃபோட கொடுத்துருக்கோம். அவங்களுக்கு உட்காரவும் கம்ஃபர்டபுளா இருக்கணும், வாட்டர் ப்ரூஃப் இருந்தாதான் கிளின்சிங்க்கு ஓகேவா இருக்குன்ற மாதிரி கொடுத்துருக்கோம். It is not. யாரு பேசுறாங்க? யாரோ பேசுறாங்க, டிஸ்டர்ப் ஆகுது. மியூட் பண்ணணும். உங்க வெப்சைட்ல இந்த இதோட டெமோ இருக்காங்களா? ஹலோ, சொல்லுங்க. உங்க வெப்சைட்ல இதோட டெமோ இருக்குங்களா? வெப்சைட்ல டெமோ வீடியோஸ் அவைலபிள் இருக்காது மேம். நீங்க அதுல அரேஞ்ச் ஃபார் டெமோக்கு என்கொயரின்னு ஒரு ஷீட் மாதிரி இருக்கும். உங்க மெயில் ஐடி, கான்டாக்ட் நம்பர் கொடுத்துட்டு நீங்க என்கொயரி கொடுத்துட்டீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்துடும். நாங்க உங்களுக்கு கால் பண்ணி எல்லாமே லைவ் டெமோல வீடியோ கால்ல கொடுத்துருவோம். அப்புறம்
ஹாய் நீங்க ஒரு வந்து நிமிஷம் மெரிட்டா ஹியர் மேபி நீங்க அந்த டெமோ வீடியோ இருந்துச்சுன்னா எங்க கிட்ட ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க மெம்பர்ஸ்க்கு அதை Sure. ஷேர் பண்ணுவோம் that ஏன்னா will be a இப்போ good idea. ரூம்ல வந்து அந்த அளவுக்கு கிளியரா இல்ல நீங்க Hmm. வீடியோ ஷேர் பண்ணீங்கன்னா நாங்க மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்றோம் ஷியோர் மேம் And நான் ஷேர் Merita, பண்ணிக்கிறேன். excuse me. One wheelchair as a sample மாதிரி டிக்னிட்டி ஃபவுண்டேஷன்ல ஒன்று இருந்தா எல்லாருமே வந்து நிறைய பேர் பார்க்கறதுக்கு வசதியா இருக்கும்ல. And here how the king responds will define his legacy. Let's look then at the mirror. வேற எதுவும் டிஸ்ட்ரக்ஷன் இருக்குன்னு நினைக்கிறேன். யாரோ டிஸ்டர்ப் பண்ற மாதிரி இருக்கு, பேசுறது கேக்குறதா? கேக்குது மேம். இப்ப வந்து டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் சென்னை சாப்டர்ல நீங்க வந்து ஒரே ஒரு பீஸ் ஓகே மேம் as a எக்ஸிபிஷன் மாதிரி வச்சீங்கன்னா நிறைய பேர் வருவோம் அங்க. சோ பார்க்கறதுக்கு ஈஸியா இருக்கும் லைவா. ஓகே மேம் இது இந்த ரெக்வெஸ்ட் நான் எங்களோட சிஓ கிட்ட இத நான் ஃபார்வர்ட் பண்றேன் மேம். ஓகே தேங்க்யூ. அண்ட் அண்ட் அந்த மெட்டீரியல், அந்த உட்கார்ற மெட்டீரியல், அப்புறம் நீங்க செவன் பொசிஷன்ஸ் அந்த ரிக்ளைனிங் பொசிஷன் 7 இருக்குன்னு சொன்னீங்கல்ல, தட் மீன்ஸ் அதுலயே உட்கார்ந்து ரிலாக்ஸ் பண்ற மாதிரியும் கம்ஃபர்டபிளா இருக்கும்னு சொல்றீங்க. ஒரு டிவி பாக்குறதோ பெட் மாதிரி மாதிரியும் பண்ணிக்கலாம். ஈவினிங் டைம்ல வெளிய போய் உட்காரணும், கொஞ்சம் சாஞ்சு ரிலாக்ஸ் பண்ணணும், இல்ல ஒரே பொசிஷன்ல இருந்தா அவங்களுக்கு பேக் பெயின் எல்லாமே வரும். அதெல்லாம் இருக்குறதுக்காக தான் 6 பொசிஷன்ஸ். ஓ வெரி குட் வெரி குட். ஓகே, அது அந்த போர்ஷன் நான் சரியா கேட்கல. ஓகே குட். In case we want such a model to be displaced at Dignity Foundation, நம்ம இவ்வளவு மெம்பர்ஸ் இருக்கோம், ஆளுக்கு ஒரு 2000 ரூபாய் போட்டோம்னா வாங்கி எங்க வச்சிருக்கோம். And that's why should we ask subsidy from an organization which is giving to people who have income problems? Sorry sir, it's not subsidy. It's not subsidy. We should not ask for subsidy. We should buy. ஐயோ கஷ்டம். அது ஒரு எக்ஸிபிஷன் பீஸ், பிடிச்சவங்க வாங்கிட்டு போயிடுவாங்க. கடைசியா ஒரு 10 பேர் பாக்குறாங்க, பார்த்து முடிச்சிட்டு okay somebody likes it, they will just buy it all. It is a marketing idea only. Actually, if they are going to just keep one demonstration piece, definitely they can market it. Just sell it. Yeah. We will buy it. அவ்வளவுதான். டைரக்டா கோயம்புத்தூர்ல வரதுக்கு பதிலா இங்க கொஞ்ச நாள் வச்சு எல்லாரும் பார்த்து கேட்டு எல்லாம் முடிச்சதுக்கு அப்புறம் okay come on, because many people will benefit, right? Just not one person. So 5-6 days க்கு அந்த டிக்னிட்டி ஃபவுண்டேஷன்ல வச்சு அங்க எல்லாரும் பார்த்ததுக்கு அப்புறம் yes you are right. நான் அதுக்கு அரேஞ்ச் seems good, but அது எவ்வளவு இடம் எடுக்குங்கிறது தெரியணுமே. பார்த்தா அந்த வீல்ஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு. எலிசா, வீல்ஸ் எல்லாம் நல்லா பெருசா இருக்கு. ஸோ அதை புஷ் பண்றதுக்கெல்லாம் எப்படி இருக்கும், அந்த சைஸ் எவ்வளவு இடம் எடுக்கும்? காட் அளவு வரும் இல்லையா? காட்டுக்கு பதிலா யூஸ் பண்ற மாதிரி இருக்குமா? உங்களுக்கு இப்போ ஸ்பெக்கோட டீடைல்ஸ் எல்லாமே நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ண சொல்றேன் மேம். Okay, I want to ask you one thing. Excuse me. And the 7 levels of reclining வந்து ரிமோட்டா? இல்ல மேம், பின்னாடி ஒரு பிரேக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்கும். அது நீங்க லிஃப்ட் பண்ணி ரிக்ளைனோட வீடியோ மட்டும் கொஞ்சம் பிசிக்கலா பண்ணணும். ஆமா ஆமா, பிசிக்கலா தான் பண்ணணும். லாக்கிங் சிஸ்டம் மாதிரி இருக்கு. ஒரு பொசிஷன்ல கீழ ஒரு லாக்கிங் மாதிரி ஆகும். பின்னாடிலே கொஞ்சம் தூக்கிட்டு அப்படியே லாக் பண்ணிடணும். ஆமா ஆமா. என்ன ஃபோல்டபிளா? ஃபோல்டபிள் தான் சார், கம்ப்ளீட்டா ஃபோல்டபிள். நீங்க டிராவல் பண்ணும்போது கொண்டு போய்க்கலாம் வெளியே. What will be the weight of the thing, whole thing? 40 வரும் சார், 40 kgs வரும். 40 kg யார் ஹேண்டில் பண்ண முடியும் அவ்வளவு ஹெவியா? வீல் சேர் மட்டும் இல்ல சார், டெஃபிகேஷன் யூனிட் எல்லாம் சேர்த்து அப்படி வரும். வீல் சேர் மட்டும் வெயிட் கம்மியா தான் இருக்கும். நீங்க சப்போஸ் வெளியே போறீங்கன்னா டெஃபிகேஷன் ரிமூவ் பண்ணிட்டு அப்படியே யூஸ் பண்ணீங்கன்னா வெயிட் ரொம்பவே கம்மியா இருக்கும். என்னது டெஃபிகேஷனா?
பின்னாடி ஒரு Black கலர் பாக்ஸ்ல வாட்டர் கேன் இருக்க மாதிரி ஒரு வீடியோ காமிச்சாங்கல்ல மேம். Defecation டாய்லெட் போறதுக்கு. பின்னாடி பாக்ஸ்ல பேட்டரி மாதிரி இருக்கும், அது பக்கத்துல வாட்டர் ஸ்டோரேஜ் யூனிட் இவ்வளவுதானா? இருக்கும். இன்னொன்னு இல்ல. ஓகே. இப்போ கீழே நம்ம கொஞ்சம் ஸ்லாண்டிங்கா அவரை உட்காந்து வைக்கும் போது கீழே இறங்கி வராரு, அது மாதிரி ஆகுமா? இது பண்ணிக்கலாம், பிரச்சனை இல்லை. அட்டாச்மெண்ட்ஸ் கொடுத்துருவோம் பெல்ட் அவங்களுக்கு. பெல்ட் மாதிரி இருக்கும், ரைட். அப்புறம் நமக்கு லாங் டியூரேஷன் யூஸ் பண்றதுன்னா ஏர் பெட் எல்லாம் இதுல ஆட் பண்ண முடியுமா? அதுக்கு தான் நம்ம ரெக்ஸின் கொடுத்துருக்கோம், கம்ஃபர்டபுளா இருக்கணுங்கிறதுக்காக தான். ஏர் பெட் கொடுத்தோம்னா நமக்கு லைஃப் டைம் அதிகமா வராது. டெஃபிகேஷன் கிளென்சிங்லாம் யூஸ் பண்ணும்போது சீக்கிரம் அது வீணா போயிடும், அதனாலதான் ரெக்ஸின் கொடுத்துருக்கோம். இல்ல நம்ம டெஃபிகேஷன் எல்லாம் முடிச்சிட்டு நம்ம லாங் டைம் படுக்க வைக்கலாமா? நம்ம ஏர் பெட் மேல அப்படியும் யூஸ் பண்றாங்க. டெஃபிகேஷன் யூஸ் பண்ணாதப்போ அப்படியே வீல் சேர்ல ரெஸ்ட் பண்ணனும்னா ஏர் பெட் மேல வச்சுட்டு அது மேல படுத்துக்கிற மாதிரி யூஸ் பண்றாங்க. ஓகே. ஹைட், அதோட ஹைட் என்னதுமா? ஹைட் ஸ்பெக் டீடைல்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அந்த ஹைட் அட்ஜஸ்டபிளா? ஹைட் அட்ஜஸ்டபிள் இல்ல மேம், இது பெட்ல இருந்து டிரான்ஸ்ஃபர் ஆகுறதுக்கு ஏத்த மாதிரி ஒரு ஃபிக்ஸ்டு ஹைட் கொடுத்துருக்கோம். ஏன்னா ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்தா டாய்லெட்டிங் சிஸ்டம் கீழே இடிக்கும், அது ஃபிக்ஸ் பண்ண முடியாது, அதனால ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ல கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ ஒரே ஹைட் தான். ஏன்னா இப்ப நம்ம ஒரு ஸ்டாண்டர்ட் ஹைட்ல இருக்கிற காட்டுக்கு மேல நம்ம ஏர்பெட் போடும் போது இன்னும் அது ஹைட் ஆயிடும். வீல் சேர்ல சொல்றீங்க? இல்ல, படுக்க போடும் போது நம்ம அது மேல ஒரு ஏர்பெட்டையும் போட்டோம்னாக்க then it will become more higher. அதான் வீடியோ மாதிரி இருந்து இதை டிஸ்பிளே பண்ணி பேட்டரி எப்படி ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்க அந்த மாதிரிலாம் டீட்டெயிலாக இப்படி இருந்தால் இட் வில் கிவ் அ lot of clarity, but it looks like the clarity is not that sufficient to understand. I don't. So you have to bring one piece and demo பண்ணி காட்டணும்னு நினைக்கிறேன் லைவா. And Dignity can make arrangements for many people. மேம் டேட்ஸ் ஏதாவது கன்ஃபார்ம் பண்ணா நாங்க டைரக்டா டிக்னிட்டி ஃபவுண்டேஷன் இப்ப சென்னையில இருக்குன்னா ஒரு நாள் டெமோ காமிச்சிட்டு 1 or 2 days அந்த மாதிரி அலாட் பண்ணி டெமோ காமிச்சிட்டு போறதுக்கு பெட்டரா இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகேம்மா, தேங்க்யூ. நான் தக்ஷன் கிட்டயும் கோஆர்டினேட் பண்றேன். கோஆர்டினேட் பண்ணிட்டு அது டெமோ நம்ம என்னைக்கு பண்ணலாம் அப்படிங்கறத நான் பிளான் பண்ணிக்கிறேன். ஷூர். தேங்க்யூ. அட்ரஸ் மறுபடியும் போடு மாஸ்டர். அட்ரஸ் போட்டுப்பா. பாப்பநாயக்கம்பாளையம். தன்வந்திரி பாம்லெட்ஸ். ஓகே. You are just a manufacturing unit of this one, is it? Any other Dhanvantri medical side you are doing? No, sir, this is only a manufacturing, wheelchair manufacturing company. Only wheelchair manufacturing? Yeah, sir. phone number அதுவே ஓகே தான். Have you supplied to any of the in Chennai so that we can go and see that? Priya? Hello? சார், பத்மநாபன் சார் என்ன கேக்குறீங்க சார்?
ஏதாவது நீங்க சென்னைக்கு ஏதாவது சப்ளை பண்ணியிருக்காங்களா? இங்க ஏதாவது பையர் இருந்தாங்களா? பண்ணியிருக்கோம் சார், நிறைய பண்ணியிருக்கோம். நீங்க இப்போ எந்த ஸ்பெசிபிக் ஏரியான்னு கேட்டீங்கன்னா, அங்க இருக்க யூசர்ஸ் யாராவது ஃபீட்பேக் கேட்கணும்னா நாங்க அவங்க கிட்ட கன்ஃபர்மேஷன் வாங்கிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் டீடைல்ஸ் கொடுப்போம் சார். ஓகே ஓகே. மோஸ்ட்லி அண்ணா நகர், முகுப்பேர் அந்த ஏரியா தான், அண்ட் மயிலாப்பூர் அந்த மாதிரி இருக்கும். ஓகே மேம், நான் உங்களுக்கு இந்த கான்டாக்ட் நம்பர் நான் ஷேர் பண்ணியிருக்கிறதுல எனக்கு ஒரு மெசேஜோ இல்லை ஒரு டைரக்ட் மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு அந்த கான்டாக்ட் டீடைல்ஸ் எல்லாம் எடுத்து கொடுக்குறேன். Okay, good enough. Name of contact person? Vishnu Priya. Okay. ஃபோன் நம்பர் எடுத்துக்கலாமா? இந்த நம்பர் தானா? 93841. ரெண்டு நம்பருமே அவைலபிள். ஓகே, 8489547326. ஓகே, got it. மெம்பர்ஸ் வேற ஏதாவது டவுட் இருக்குங்களா யாருக்காவது? இல்ல, we are fine. டவுட் இல்லை, இந்த கிளாரிட்டி ஃபுல் கிளாரிட்டிக்கு இல்லை, அதனால தான் நாட் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஃபுல். சரிங்க சார், அது வந்து அந்த வீடியோ அதுல ஷேர் பண்றதுல கொஞ்சம் இஷ்யூஸ் நினைக்கிறேன். நமக்கு ஆடியோவும் சரியா இல்லை. நான் அவங்க கிட்ட கேட்டிருக்கேன் சார், டெமோ வீடியோஸ் எல்லாம் கேட்டிருக்கேன். அவங்க ஷேர் பண்ணதும் நான் குரூப்ல எல்லாருக்கும் ஷேர் பண்றேன் சார். That's fine. Very nice, very nice. சென்னை தவிர அதர் டிஸ்ட்ரிக்ட்ஸ்க்கும் சப்ளை பண்ணுவீங்களா? எப்படி பண்ணிட்டு இருக்கோம், தமிழ்நாடு ஃபுல்லா எல்லா டிஸ்ட்ரிக்ட்ஸ்லயுமே கொடுத்துருக்கோம் நாங்க. ஓகே ஓகே, தேங்க்யூ. நேரு சார், சொல்லுங்க மேடம். அவங்க உங்க வீட்டு பக்கத்துல யாருக்காவது ஆல்ரெடி செல் பண்ணி இருந்தாங்கன்னா அவங்களோட பெர்மிஷன் கேட்டுட்டு நம்ம போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ டைரக்டா நம்ம யூஸ் பண்ணினவங்கள்ட்டே கேட்கலாம். இல்ல, யாராவது நீடி பர்சன் ஒருத்தர் ரெண்டு பேர் பண்ண பரவாயில்ல, அதர்வைஸ் தே வில் ஃபீல் அன்ஈஸி 4-5 people going and see. இல்ல எல்லாரும், ஆமா கரெக்ட், எல்லாரும் போனாலும் நல்லா இருக்காது. நம்ம அவங்க இல்ல எய்தர் அவங்க ஃபீட்பேக் கொடுக்கட்டும், இல்ல தன்வந்திரி அலோவ் பண்ணாங்கன்னா மேபி 1 or 2 people போகலாம். எல்லாரும் 1-2, ஆமாம், யாருக்கு தேவையோ கம்ஃபர்டபிளா இருக்கும், அவங்களுக்குமே அன்கம்ஃபர்டபிளா இருக்கும். சோ அத நம்ம டிஸ்கஸ் பண்ணி எப்படிங்கறத நம்ம பாத்துக்கலாம். டிஸ்கஸ் பண்ணிட்டு, ஆமா அதர்வைஸ் நாங்க ஆபீஸ்ல இருந்து கூட ஸ்டாஃப் யாராவது போய் பார்த்துட்டு கூட என்னன்னு உங்களுக்கு சொல்றோம். எனக்கு ஏற்கனவே வீடியோ ஷேர் பண்ணிட்டாரு தக்ஷன். சோ நான் உங்களுக்கு இப்போ மீட்டிங் முடிஞ்சதும் நான் குரூப்லயும் அதை ஷேர் பண்றேன். சோ ஹோப் we can conclude the session. Okay. Our Coimbatore DF can help. If anything required, they can go and verify. Yes sir, yes sir. Coimbatore DF. கண்டிப்பா சார். So thank you so much தன்வந்திரி டீம். கொஞ்சம் ஆடியோ தான் இஷ்யூ, மற்றபடி நீங்க ரொம்ப பொறுமையா அழகா எக்ஸ்பிளைன் பண்ணீங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மொபிலிட்டி எய்ட் இருக்கு அப்படிங்கிறது நிறைய பேருக்கு தெரியாது. ஸோ அதனாலதான் மெம்பர்ஸ்க்கு தெரிஞ்சா நல்லா இருக்கும் அப்படின்றதுக்காக இந்த செஷன் அரேஞ்ச் பண்ணும். ஸோ அதுக்காக தேங்க்யூ ஸோ மச். அதே மாதிரி இன்னைக்கு ஸ்பெஷல் தேங்க்ஸ். ஆக்சுவலா இன்னைக்கு வந்து பார்த்தோம்னா நம்ம 3 சாப்டர்ல இருந்து அட்டன் பண்ணியிருக்கோம், சென்னை, கோயம்புத்தூர் அண்ட் பாலக்காடு. ஸோ ஓரளவு 44 வரைக்கும் வந்துச்சு பார்ட்டிசிபென்ட்ஸோட லிஸ்ட். ஸோ அட்டன் பண்ண எல்லாருக்குமே தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ மெரிட்டா. தேங்க்யூ. We should thank you rather. We should be thanking you. Thank you Merita. என் வீட்டுக்காருக்கு உடம்பு முடியாம இருக்கும்போது இதுமே இருக்குன்னு தெரியாது எங்களுக்கு. நான் சதா ஆஷுட் சேர்ல அந்த டாய்லெட் போற மாதிரி கப்பு மட்டும் வச்சு வாங்கணும் பாரிஸ்ல இருந்துதான் நாங்க இதை பயன்படுத்திருப்போம். ஸோ லேட்டா தெரிஞ்சீங்கன்னா இருந்தாலும் யாருக்குன்னா உதவும். ரொம்ப நன்றி. இந்த மாதிரி வேற யாருக்காவது தேவைப்பட்டாலும் உங்க மூலியமா நீங்க இன்ஃபார்ம் பண்ணீங்கன்னா அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். தேங்க்யூமா. ஒரு நல்ல விழிப்புணர்வு செய்தி கொடுத்திருக்கீங்க, ரொம்ப பயனுள்ளதா இருக்கும். சீனியர் சிட்டிசன்ஸ். Very useful and we really appreciate it. Thank you.
தேங்க்யூ. இதே மாதிரி எல்லாரும் பிசிக்கல் மீட்டிங் கூட அட்டென்ட் பண்ணுங்க எல்லாரும். We request everybody to attend the physical meetings. That's great. Because that is more helpful. Yeah, sure, yeah. Got Zooms in so many different. Very nice. In the video வரும் உங்களுக்கு, அதுல பார்த்துக்கலாம். We have taken a video that their speech இதெல்லாம் வரும், அதை போட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். Ashwati took Ashwati. சொல்லுங்க சார். நீங்க சொல்லுங்க, நெக்ஸ்ட் என்ன ப்ரோக்ராம்னு சொல்லுங்க. எல்லாரையும் பார்த்து அந்த ஒரு இதுல நான் வந்து சைலண்டா இருந்தேன் சார். சோ தேங்க் யூ ஆல் ஃபார் ஜாயினிங். எல்லாரும் 40 பேர் வந்திருக்கோமா? 40 பேர் வந்திருக்கோம். நான் பார்த்தா இத்தனை பேர் அந்த ஒரு எல்லாரையும் ஒன்னா பார்த்ததுல வந்து ரொம்ப சந்தோஷமா, எனக்கு வார்த்தையே வரல. Thank you all. Thank you. Let us meet very often. Thank you so much. Ashwati, conclude பண்ணிடுங்க. Okay. கலா சங்கிலி ரொம்ப நாள் பொறுத்து வந்திருக்கீங்க. வெல்கம் கலா சங்கிலி. ரொம்ப நாள் பொறுத்து டீம். Thank you. ரொம்ப யூஸ்ஃபுல்லான செஷன் கொடுத்திருந்தீங்க. So thank you for joining. Vishnu Priya ma'am, thank you all members. Thank you. Happy evening. Thank you. Take care. Thank you. Bye. Very good. நல்லா பண்ணிருக்கீங்க. நல்லா இருக்கு. Thank you so much. Details வந்து நான் வாட்ஸ்அப்ல ஷேர் பண்ணிடுறேன். Very happy to ஏன்னா thank you. மூணு ஏரியா இருக்கிறதுனால எந்த ப்ரோக்ராமும் சொல்ல முடியாது, அதனால சைலண்டா க்ளோஸ் பண்ணிட்டாங்க. அண்ணா நகர் ஏரியா, மயிலாப்பூர் ஏரியா தனித்தனியா சொல்லுவாங்க. ஓகே, பை பை. Thank you so much. Bye. Happy. Thank you. Bye. Bye.